கோடைகாலம் வந்துவிட்டால் இளம் நுங்கை தருகின்றாய். அனைவருக்கும் வணக்கம். இன்று வாத்தியார் கவிதைகளில் நான் சொல்லப்போகக்கூடிய கவிதையின் பெயர் பனைமரம் என்பதாகும். கருப்பு கட்டழகி கருப்பட்டி தருமழகி, கற்பக விருட்சம் என்றே பெயர் பெற்ற கட்டழகி. கருப்பு கட்டழகி கருப்பட்டி தரும் அழகி, கற்பக விருட்சம் என்றே பெயர் பெற்ற கட்டழகி. கொண்டையிலே பூச்சூடி அண்டையிலே நுங்கு வைத்து செண்டை போல இலை பரப்பி செம்மாந்தே நிற்கின்றாய். கொண்டையிலே பூச்சூடி அண்டையிலே நுங்கு வைத்து செண்டை போல இலை பரப்பி செம்மாந்தே நிற்கின்றாய். காய்களை அறிந்துவிட்டால் பாய்ந்து வரும் நீர் சுரந்தே, காய்களை அறிந்துவிட்டால் பாய்ந்து வரும் நீர் சுரந்தே. தாகத்தை மாற்றுகின்றாய், தரணியை காக்கின்றாய். கருப்பட்டி என்று சொல்லும் கனி கட்டி தருகின்றாய். உரத்துடனே வாழ்வதற்கு உருப்படியாய் தருகின்றாய். உன் விதையை நட்டு வைத்தால் பனங்கிழங்கை தருகின்றாய். பன்னெடுங்காலமாக நன்னிலத்தில் வளர்கின்றாய். உன் ஓலை காய்ந்துவிட்டால் பெட்டியாகும், படுக்கையாகும். கைவினைஞர் கைப்பட்டால் இன்னும் பல பொருளாகும். உன் ஓலை காய்ந்துவிட்டால் பெட்டியாகும், படுக்கையாகும். கைவினைஞர் கைப்பட்டால் இன்னும் பல பொருளாகும். உன் உடம்போ வைரம், அதை நாங்கள் அறுத்துவிட்டால் உருப்படியாய் வீடு கட்ட உபயோகப்படுகின்றாய். உன் உடம்போ வைரம், அதை நாங்கள் அறுத்துவிட்டால் உருப்படியாய் வீடு கட்ட உபயோகப்படுகின்றாய். கோடை காலம் வந்துவிட்டால் இளம் நுங்கை தருகின்றாய். கோடைகாலம் வந்துவிட்டால் இளம் நுங்கை தருகின்றாய். ஈந்தே முகம் மலர்ந்து இன்மொழிகள் சொல்லுகின்றாய். ஆடி வரும் காற்றில் அழகாக ஆடுகின்றாய். உன்னை தேடி வரும் மரநாய்க்கு பதநீரை தருகின்றாய். ஆடி வரும் காற்றில் அழகாக ஆடுகின்றாய். உன்னை தேடி வரும் மரநாய்க்கு பதநீரை தருகின்றாய். கூட்டமாக நிற்கின்றாய், கூடி குலவுகிறாய். நாட்டமுடன் வந்தவர்க்கு நன்மை பல செய்கின்றாய். கூட்டமாக நிற்கின்றாய், கூடி குலவுகிறாய். நாட்டமுடன் வந்தவர்க்கு நன்மை பல செய்கின்றாய். தித்திக்கும் பதநீர், அதை காய்ச்சிவிட்டால் பதனி என்றே எத்துக்கும் மனம் பரப்பும் ஒரு பொருளை தருகின்றாய். தித்திக்கும் பதநீர், அதை காய்ச்சிவிட்டால் பதனி என்றே எத்துக்கும் மனம் பரப்பும் ஒரு பொருளை தருகின்றாய். துளையுள்ள சிரட்டையிலே அடியிலே சிற்றிலை வைத்து ஆற வைத்து எடுக்கையிலே கருப்பட்டி தருகின்றாய். துளையுள்ள சிரட்டையிலே அடியிலே சிற்றிலை வைத்து ஆற வைத்து எடுக்கையிலே கருப்பட்டி தருகின்றாய். உன் அடியில் அடித்து வைக்கும் சுண்ணாம்பு பனையேறும் மனிதரின் உழைப்புக்கு எந்நாளும் அடையாளம். உன் அடியில் அடித்து வைக்கும் சுண்ணாம்பு பனையேறும் மனிதரின் உழைப்புக்கு எந்நாளும் அடையாளம். கையில் திராப்பெடுத்து தோளில் மிருக்குத்தடி போட்டு நடந்து வரும் தொழிலாளிக்கு நீ அமுதத்தின் சுரபியாவாய். கையில் திராப்பெடுத்து தோளில் மிருக்குத்தடி போட்டு நடந்து வரும் தொழிலாளிக்கு நீ அமுதத்தின் சுரபியாவாய். உன்னை அணைத்தே ஏறுகின்ற அம்மனிதன் படுகின்ற பாட்டுக்கு நீ பதநீரை தருகின்றாய். உன்னை அணைத்தே ஏறுகின்ற அம்மனிதன் படுகின்ற பாட்டுக்கு நீ பதநீரை தருகின்றாய். சத்துமிக்க பானத்தை குடிப்பதற்கு தருகின்றாய். சொத்தெனவே பல பொருளும் சிறப்பாக தருகின்றாய். உன் உடம்பின் பாகமெல்லாம் மண்ணுயிர்க்கு பல வகையில் பயன்படவே வளர்கின்றாய். பல்லுயிரை காக்கின்றாய். உன் உடம்பின் பாகமெல்லாம் மண்ணுயிர்க்கு பல்வகையில் பயன்படவே வளர்கின்றாய். பல்லுயிரை காக்கின்றாய். பசியாக வந்தவர்க்கு பனம் பழத்தை தருகின்றாய். பசியாக வந்தவர்க்கு பனம் பழத்தை தருகின்றாய். புசி என்றே நிதம் சொல்லி தரையில் விழச் செய்கின்றாய். பசியாக வந்தவர்க்கு பனம்பழத்தை தருகின்றாய். புசி என்றே நிதம் சொல்லி தரையில் விழச் செய்கின்றாய். மனிதர்க்கு பல வகையில் பயன்படும் நீ உலகின் கற்பக மரமன்றோ, கனிவின் தாயன்றோ. மானிடர்க்கு பல வகையில் பயன்படும் நீ உலகின் கற்பக மரமன்றோ,
கனிவின் தாயன்றோ. நன்றி, வணக்கம். அன்பர்களே, கிராமங்களில் அதிகமாக காணப்பட்ட பனைமரம் என்ற அந்த உறுதியான மரம், முன்பெல்லாம் பனந்தோட்டங்கள் ஏராளமாக இருந்தன. இன்று அவை அழிந்து வருகின்றன. பனை ஏறும் தொழிலாளர்களும் குறைந்து வருகின்றார்கள். பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களும் கிடைப்பதற்கு அரிதாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு காலம் இனியும் நமக்கு வர வேண்டும். அருமையான அந்த கருப்பட்டியையும் பனங்கிழங்கையும் பனம் பழத்தையும் பதநீரையும் மணமிக்க அந்த பதனியையும் நம்முடைய மக்கள் சாப்பிட்டு உடல் உறுதி பெற வேண்டும் என்பதற்காக நான் எழுதிய ஒரு கவிதை. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்த குழுக்களிலெல்லாம் இதை பகிர்ந்தளிக்க வேண்டும், லைக் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறுத்துகின்றேன். நன்றி, உங்கள் வாத்தியார்.